இந்த கோமதி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கோமதி சக்கரம் வித் ருத்ராட்சா. ஏன் கோமதி சக்கரம் வித் ருத்ராட்சா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, இந்த விரயம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பணம் வந்தாலுமே எனக்கு விரயமாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே இந்த கோமதி சக்கரம் வித் ருத்ராட்சா அப்படின்றத வந்து நம்ம வந்து வீட்டுல வடமேற்கு பகுதியில வைக்க வேண்டும். வடமேற்கு பகுதியில கொஞ்சம் குப்பை எல்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப மெயின். இதுலயே ஏகப்பட்ட குப்பையை நம்ம வர வச்சுட்டோம் அப்படின்னு வரும்போது நம்ம துடைக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ப்ளோயர் போட்டா போயிடும். நம்ம கையால தொடச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு இது இருக்காது. எதுவுமே தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால ஒரு ப்ளோயர் இருந்ததுன்னா ப்ளோயர் போட்டிங்கனாலே போதும். இல்லைன்னா தினசரியே சும்மா டஸ்டிங் பண்ற மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி சேராது. அதை வைத்தாலே உங்களுக்கு வந்து வீட்டில் மிகப்பெரிய அளவிலே இதை வாஸ்து ரெமெடியாவும் எடுத்துக்கலாம், இல்ல மகாலட்சுமி ரெமெடியாவும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லக்ஷ்மி ருத்ர ரூபம் அப்படின்ற மாதிரி நிஷித்த முகூர்த்த பூஜை பண்றவங்க அந்த டைம்ல பூஜை அறையிலே இதை வைத்தாலும் சரி, அதுவுமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும்.